Hi friends, welcome to Sai Team channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சாய் மித்ராவுக்கு ரீசன்ட்டா சலங்கையணி விழா வச்சிருந்தோம் இல்லையா, அதை பத்தின vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வரன் கோயில்ல தான் வந்து ஃபங்க்ஷன் வச்சிருந்தோம். ஸோ வந்து வியாழக்கிழமையே வந்து சலங்கை வந்து பூஜை பண்ணி சாமிகிட்ட வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் வியாழக்கிழமை மார்னிங் வந்து வந்திருந்தோம் 8:30 போல். சென்டரில் இருக்கா பார்த்தீங்களா, கீழே உட்காந்துருக்காள் அவள் தான் சாய் மித்ரா ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடராஜருக்கு, அம்மனுக்கு, அப்புறம் வந்து சிவனுக்கு 3 அர்ச்சனை வாங்கிக்கிட்டோம். மீதி திங்ஸ்லாம் வந்து மிஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்ன அப்படின்னா பசங்களுக்கு வந்து சலங்கை வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து மிஸ்ஸே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வந்து அதை வந்து சிவன்கிட்ட, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய நாயகி அம்மன், அதுக்கப்புறம் நடராஜர் 3 பேர்கிட்டையும் வச்சு நாங்கள் வந்து பூஜை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பசங்களுக்கு போட்டு விட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிவனுக்கு தான் வந்து போயிருந்தோம் பூஜை பண்ணுறதுக்கு. அங்கே போய்ட்டு எல்லா பேரண்ட்ஸ் அண்டு குட்டீஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. இது பரதநாட்டியத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா பசங்களும் வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்க பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க. இது வந்து சிவன் சன்னதி. இது வந்து கேமரா அலௌட் கிடையாதுன்றதுனால நான் உள்ளே ஃபோக்கஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவுமே பெரிய கோயில், கும்பகோணத்திலே வந்து ரொம்ப வந்து பிரசித்தி பெற்ற கோயில் ஃப்ரெண்ட்ஸ். இது நாங்கள் சிவனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய நாயகி அம்மன் அவங்க வந்து இங்கே வெளியில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பசங்கள்லாம் ஜாலியாக இருந்துச்சுங்க. எல்லாம் விளாண்டுக்கிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்களாம். ஸ்கூலுக்கு வேறு லீவ் போட்டாச்சா, ஸோ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மித்ரா வந்து நான் தான் வந்து அர்ச்சனைக்கு வந்து தட்டு எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டம் பண்ணி என்கிட்ட வந்து தாம்பாளத்தில் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தா. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே? இதை பிடிச்சிக்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நடராஜர்கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் வந்து சலங்கை இங்கேயும் வந்து பூஜை பண்ணிவிட்டு, அதே மாதிரி இந்த இடத்துல தான் வெளியில் வந்து சலங்கை வந்து பசங்களுக்கு வந்து கட்டி விடுவாங்க மிஸ்ஸு. ஸோ எல்லா பசங்களும் வந்துருச்சுங்க. எல்லாேருக்கும் வந்து அர்ச்சனை பண்ணியாச்சு. எல்லார் பேரும் சொல்லி தனித்தனியாக மிஸ் வந்து இப்போ சலங்கை போட்டு விட்டாங்க. ஃபஸ்ட்டு மித்ராவுக்கு போட்டு விட்டாங்க. மிஸ் வந்து பேண்ட்டு போட்டு விட்டு வர சொல்லியிருந்தாங்க உள்ளே. ஸோ பசங்க எந்த பசங்களுமே போட்டுருவல்ல, மறந்துருச்சுங்க. அதான் நான் தான் அம்மா தான் போட்டு விடலைன்னு சொல்லி என்ன மாட்டி விட்டுட்டு இருந்தான் மிஸ்கிட்ட. ஒரே எக்ஸைட்மெண்ட்டு தான், ஒரே ஜாலி தான் மித்ராவுக்கு. ஆல்ரெடி தர்ஷினி ஆடுறதுனால வந்து மித்ராவை எல்லாருக்குமே தெரியும். சலங்கை பூஜை அவள் பண்ணியிருக்கா தர்ஷினி. ஸோ வந்து இவளும் டான்ஸ் கிளாஸ் போகிறதுனால வந்து ரொம்ப எல்லாருக்குமே மித்ராவை பிடிக்கும், ரொம்ப துருன்னு இருக்கான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு மேம் வந்து பாடி ரிஹர்சல் மாதிரி அங்கே வந்து சலங்கை போட்டுட்டு நடராஜர் முன்னாடி பசங்க ஆடினாங்க.
சிவகாமி தன்னை மறந்து நிலவிதி சிவகாமி தன்னை மறந்து நிலவிதி சிவகாமி தன்னை மறந்து வெள்ளனை தூக்கி புன்னகை கூடவே வெள்ளனை தூக்கி புன்னகை கூடவே நிலவிதி சிவகாமி தன்னை மறந்து வெள்ளனை தூக்கி புன்னகை கூடவே Sorry,
அபிராமி கடை கண்டனே இதோட வந்து அந்த இது முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து நடராஜர் ரொம்பவுமே அழகாக இருந்தாங்க. மேமும் வந்து அதுக்கு வந்து ஜுவல்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்தார் நடராஜர் அன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து மிஸ்ஸு வந்து அந்த சலங்கை வச்சுக்கிறதுக்கு வந்து தர்ஷினிக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் மித்ராவுக்கு வந்து இது வந்து அதுலேயே வந்து சலங்கை போட்டு கால் மாதிரி ஒரு இது வச்சு அதில் வந்து சலங்கை போட்டுக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு அந்த பேட்டிங்க. பேகும் அழகாக இருந்தது. சலங்கை வச்சு மித்ரா இடையில ஓடிட்டா. அப்புறம் அவளை கூப்பிட்டு வந்தேன், வாங்கிக்கிட்டா. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாவ. பசங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மித்ரா வந்து அங்கே வெளியில் வந்து உட்காந்துட்டு சலங்கையை அவுத்து அழகாக அது உள்ளே வச்சு போஸ்லாம் கொடுத்துட்ருந்தா. என்னம்மா இது, என்னம்மா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், அவள் பார்த்தது இல்லையா, இப்போ தான் புதுசாக பார்க்குறாளா பேகு. ஸோ வந்து அதை வந்து எடுத்து உடனே வந்து அது உள்ளே வச்சிடலாமா நம்ம கையோட அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருந்தா. அப்படியே அவுத்து காலோடு வந்துருச்சு சலங்கை. அப்புறம் நான் அதை வந்து நல்லா எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் நேராக வச்சுட்டு அது வந்து கயிறு வந்து பேக் மாட்டிக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ வந்து போஸ்லாம் வேறு பயங்கரமாக கொடுத்துட்ருந்தா உட்காந்து. இங்கே பாருமா ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவுமே அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்துச்சு ரியாக்ஷன்ஸ்லாம். அப்புறம் நானும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்பவுமே க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொல்லிவிட்டு பேகை மாட்டிக்கிட்டு அழகாக பேசிட்டு வந்துட்டு இருந்தா. பசங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அப்புறம் மிஸ் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களையும் கூப்பிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். சூப்பர். வா பாய் சொல்லு. இது தாங்க இந்த ஸ்டேஜ். வெளியில் கோயிலில் உள்ளே வந்ததுமே லெஃப்ட் சைடு இருக்கும். இதுதான் ஸ்டேஜ். பசங்களாம் இப்போயே போய் உட்காந்து டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. டெக்கரேட்லாம் பண்ணலை. ஸோ வெள்ளிக்கிழமை மறுநாள் தானே, ஸோ வந்து அன்றைக்கி தான் பண்ணுவாங்க போல இருக்குது. இதாங்க கோபுரம். இது வழியாக நெக்ஸ்ட் டே வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால ரொம்ப வீடியோஸ்லாம் எடுக்கல. வரவே இல்லை. இடம்னா நம்ம கூட்டமாக இருந்துச்சு, நிறைய பேர் வந்துருந்தாங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பசங்களும் ரொம்ப சூப்பராக ஆடி இருந்தாங்க.
பச்சை மேலாடை, சிவப்பு கீழாடை என பரதத்தில் நம் பாரத கொடியையே பிரதிபலிக்கும் வண்ணம், இந்த பாரத மாதாவின் அருள்வாளிக்கும் வண்ணம் உடை கொண்டு அற்புதமான அடவுகளோடு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் கடவுளியானம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயும் தரும் நல்லனை எல்லாம் தரும் நண்பர் என்பவர்க்கே தரும் பூவுடலாய் அபிராமி கிடைக்கங்களே அபிராமி கிடைக்கங்களே. இதோட நல்லபடியாக ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.